ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ்கிட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்தி மீன் ஃப்ரை தாங்க. ரொம்ப சின்னதாக சூப்பராக இருக்கும் இந்த மீன். இதோட டேஸ்ட் ரொம்ப செம்மையாக இருக்கும். இது பெனிஃபிட்ஸும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அதிகம். இது சாப்பிட்றதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. மத்தி மீன் இது உண்மையிலே உடம்புக்கு நிறைய பெனிஃபிட்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு மீனுங்க. ஸோ இந்த மீன் நீங்கள் சாப்பிட்றாலும் உடலுக்கு ரொம்பவே நல்லது. ஓகே, இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், மத்தி மீன் எவ்வளோ சின்னதாக சாஃப்டாக சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது, சாப்பிடும் போல் இருக்குது. ஓகே, இதை நம்ம செஞ்சு ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியாகவே ஃப்ரை பண்ணிடலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். அண்ட் தென் பூண்டு அதாவது இஞ்சி சேர்க்கக்கூடாது, பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை அந்த தேங்காவோட மூடி இருக்கும்ல, அதில் ஆஃப் மூடி அளவுக்கு எம்டியான மூடியில் ஃபுல்லாகவே பூண்டு சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் சரியில்லாத பூண்டு இருக்குது, அதை எடுத்துடலாம். இதை நல்லா உரிச்சிட்டு இதை கூட சேர்த்து நல்லா நைஸாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இவ்வளவும் நம்ம மீன் கூட சேர்க்க போகிறது இல்லை. ஆனால் மிக்ஸி ஜாரில் ஓரளவுக்கு சேர்த்தா தானே நல்லா அரைப்படும். அதுக்காக இந்த பேஸ்ட்டை நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் மீன் செய்யும்போது நம்ம இதே மாதிரி செஞ்சுக்கலாம். இதில் ஒரு 1-2 ஸ்பூன் அளவுக்கு தான் நமக்கு தேவைப்படும். இந்த மசாலாவை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம மீன் இப்போ நம்ம கலக்க ஆரம்பிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1-1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு அதிகமாக வேணுமா கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகு அரைச்சிட்டோம், இல்லைன்னா மிளகு தூளும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு ஃபஸ்ட்டு மசாலாவை நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். நல்லா பெரட்டினதுக்கு அப்புறமா நம்ம மற்ற பொருட்கள்லாம் சேர்க்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சோம்ல, அந்த விழுதுலேருந்து 1-1.5 ஸ்பூன் அளவுக்கு இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம இதில் மிளகாய் தூள்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ மிளகு அதுலேயும் சேர்த்துருக்கனால ரொம்ப காரம் இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். இது கூட நல்லா கோட்டிங்க்காக கார்ன்ஃப்ளவர் மாவு நான் ஆட் பண்ணிக்கிறேன், 2 ஸ்பூன் அளவுக்கு. நீங்கள் இதுக்கு பதிலாக பச்சரிசி மாவும் சேர்த்துக்கலாம், இல்லை மைதா மாவும் சேர்த்துக்கலாம். மைதா மாவோட பச்சரிசி மாவு ஹெல்த்தி தான். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கனால ஒன்றும் உடம்புக்கும் எந்த வித கெடுதலும் பண்ணாது. ஸோ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நல்லா பெரட்டியாச்சு. இப்போ ஒரு பக்கம் எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு. இதை வேறு பவுலில் மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்துட வேண்டியது தான். இதை நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணாலும் பண்ணலாம், ஸ்வாலோ ஃப்ரை பண்ணாலும் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஸ்வாலோ ஃப்ரையை விட கொஞ்சமாக அதிகமாக எண்ணெய் சேர்த்து நான் இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறேன். வாங்க இதை எப்படி ஃப்ரை பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். மசாலா இந்த அளவுக்கு கோட்டாக இருந்துச்சுனாலே போதுமானது. ரொம்ப மசாலா அதிகமாக கோட்டாக இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது வெறும் மாவு மாதிரி தெரியும், நம்மளோட மீனோட டேஸ்ட்டே தெரியாமல் போயிடும். அதுக்காக தான் இப்போது நான் இன்றைக்கி ஸ்கில்லட் எடுத்திருக்கேன். இதில் அந்த ரவுண்டு ஃபில் ஆகிற அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போது இது காஞ்சிச்சுன்னு செக் பண்ண சும்மா லைட்டாக ஒரு சின்ன பீஸ் போட்டு பார்த்தேன், காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மீனை ஒவ்வொன்றா நம்ம சேர்த்துட போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மீன் துண்டுகள்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.